தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. வி த லீடர்ஸ் என்ற புதிய மக்கள் இயக்கத்தை அவர் தொடங்கியிருப்பது ஏற்கனவே பெரிய கவனத்தை பெற்றிருந்த நிலையில் தற்போது அனைவரும் கேட்கும் ஒரே கேள்வி, இந்திய இயக்கம் எதிர்காலத்தில் அரசியல் கட்சியாக மாறுமா அப்படிங்கிறது தான். அண்ணாமலை வெளியிட்ட புதிய அறிவிப்பு பார்த்தோம்னா அரசியல் வட்டாரங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இது பாஜகவுக்கு மாற்றாக வருகிறதா அல்லது எதிர்கால அரசியலுக்கான அடித்தளமா? இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணாமலை சமீபத்தில் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற மக்கள் தலைமைத்துவ இயக்கத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் அரசியலுக்குள் நல்ல தலைமைத்துவம், இளைஞர்களின் பங்களிப்பு, சமூக சேவை, நிர்வாகத்திறன் போன்றவை வளர்ப்பதற்காக சொல்லப்பட்டுச்சு. அண்ணாமலையின் விளக்கப்படி இது வெறும் அரசியல் மேடைவல்ல, சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தளமாக இருக்கும் என்று தெரிவித்தார். அண்ணாமலை வெளியிட்ட ஒரு புதிய தகவலின்படி இந்த இயக்கம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் மாவட்ட அளவில் உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் இளைஞர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர், பெண்கள் உட்பட பல தரப்பினருக்கு தலைமைத்துவ பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுவே தற்போது அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. என்ன விவாதம்னு பார்த்தோம் அப்படின்னா, பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய அமைப்பு உருவாகிறது என்றால் எதிர்காலத்தில் இது அரசியல் கட்சியாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சிலர் இது அண்ணாமலையின் தனிப்பட்ட அரசியல் பயணத்திற்கான அடுத்த கட்டமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மற்றொரு தரப்பு இது சமூக சேவை மற்றும் தலைமைத்துவ வளர்ச்சிக்கான அமைப்பாகவே இருக்கும் என்றும் இதை அரசியல் கட்சியுடன் உடனடியாக இணைத்து பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. பாஜகவுடன் தொடர்பு. இந்த அறிவிப்புக்கு பிறகு அண்ணாமலை பாஜகவிலிருந்து தனியாக செயல்படுகிறாரா என்ற கேள்விக்கு சமூக வலைதளங்களில் எழுந்தன. அதனால் தற்போது பொதுவாக வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் வி த லீடர்ஸ் அரசியல் கட்சியாக மாறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியாகலை. அதே மாதிரி இது பாஜகவிலிருந்து பிரியும் அமைப்பு என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. தமிழகத்தில் ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய மக்கள் இயக்கம் உருவாகுவது அரசியல் ஆர்வலர்களுக்கிடையே இயல்பாகவே கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பாக இளைஞர்களை மையமாக கொண்டு இந்த இயக்கம் செயல்பட்டால் எதிர்காலத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். ஆனால் இது அரசியல் கட்சியாக மாறுமா என்பது குறித்த தகவல் எதுவும் இப்போது உறுதியாக சொல்ல முடியல. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகே தெளிவான முடிவு சொல்ல முடியும். மக்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் ஓடிட்டுருக்கு. அதில் சிலர் தமிழகத்திற்கு புதிய தலைமை தேவைன்னு சொல்கிறாங்க. சிலர் இது அரசியலுக்கான முன்னோட்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இது சமூக இயக்கமாகவே தொடர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. எப்படியோ இருந்தாலும் அண்ணாமலை தொடங்கியிருக்க அந்த வி த லீடர்ஸ் இயக்கம் தற்போது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய தலைப்பாக மாறியிருக்கு. ஆனால் இது அரசியல் கட்சியாக மாறுமா என்று இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. தற்போது வெளியாகியிருப்பது ஒரு மக்கள் இயக்கம் தொடர்பான அறிவிப்பே. எனவே எதிர்கால அறிவிப்புகளே அதன் திசையை தீர்மானிக்கும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? வி த லீடர்ஸ் எதிர்காலத்தில் அரசியல் கட்சியாக மாறுமா? இது மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் பதிவு சொல்லுங்கள். அல்லது இது சமூக இயக்கமாகவே தொடருமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த மாதிரியான அரசியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் விரிவான செய்திகளை தொடர்ந்து கிடைக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.